பீயிங் த சோர்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் வந்து மேனிஃபெஸ்டேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எல்லாருக்கும் என்ன வேணும்? காசு வேணும், லவ் வேணும், ஹெல்த் வேணும், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் வேணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வேணும். ஸோ உங்கள் ஆசைகள் என்ன வேணா இருக்கலாம். ஓகே, என்ன டிசையர்ஸ், என்ன கோல்ஸ் இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் ஒரு சோர்ஸாக இருக்கீங்களா? சோர்ஸ்னா என்ன? ஒரிஜின் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ காசு வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் we are shifting from wanting to having. அதாவது எனக்கு இது வேணும் 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 அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருந்தா என்னென்ன எமோஷன்ஸ், என்னென்ன பிலீவ்ஸ், என்ன ஒரு ஐடென்டிட்டி இருக்குமோ அந்த ஐடென்டிட்டில இருந்து வெளில வந்து, அந்த அடையாளத்துல இருந்து வெளில வந்து, என்கிட்ட ஆல்ரெடி நிறைய காசு இருந்தா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்? ஓகே, ஆல்ரெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் இருக்கு அண்ட் யூ வாண்ட் டு ஸ்கேல் அப் யுவர் பிசினஸ். ஆல்ரெடி நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இன்னும் மேலே ஏர்ன் பண்ணணும். இந்த ஐடென்டிட்டில இருந்து நீங்க வெளில வந்தா மட்டுமே எக்ஸ்ட்ரா ரிசல்ட்ஸ், மோர் ரிசல்ட்ஸ் உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ வி ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் வாண்டிங் டு ஹேவிங். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே? எது வந்து சிறந்த வழி? என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்கு, ஆமா அப்படின்ட்டு யூனிவர்ஸ் கிட்ட இண்டிகேட் பண்றதுக்கு எப்படின்னா யூ ஹேவ் டு பிகம் த சோர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ மணின்னு எடுத்துக்கலாம். இப்போ மணினா எப்படி சோர்ஸாக இருக்க முடியும்? இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய காசு வேணும், என் பிஸ்னஸ் நிறைய ஏர்ன் பண்ணணும், எனக்கு ஒரு ஜாப் ப்ரொமோஷன் வேணும், எனக்கு ஒரு ஹையர் சேலரி வேணும், ஹையர் பேக்கேஜ் வேணும், எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ உங்கள் கோல் மணி அப்படின்ற பட்சத்தில் ஹவு கேன் யூ பிகம் அ சோர்ஸ் ஆஃப் இட்? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடு நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஓகே, ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரர் உங்ககிட்ட வந்துட்டு காசு கேட்குறாரு, ஏதாவது வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒன்று கேட்குறாருன்னா அப்போ உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்கு? ஓகே, பிகாஸ் அது ஒரு சான்ஸ். என்கிட்ட காசு இருக்கு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு எனக்கு காசு இருக்கு அப்படின்னு நீங்க யூனிவர்ஸ்க்கு இண்டிகேட் பண்றதுக்கு இதோட சிறந்த சான்ஸ் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல நீங்க காசு கொடுக்காம போறீங்க, அந்த இடத்துல வந்து நீங்க கண்டுக்காம போறீங்க அப்படின்னா அப்ப உங்ககிட்டயும் காசு இல்லை, நீங்க ஒரு பிச்சைக்காரன் தான் அர்த்தம். ஓகே, பிகாஸ் if you can't be the source of money, why will the universe give you money? ஓகே, பிகாஸ் என்கிட்ட காசு இருக்கு. ஓகேவா? வாண்டிங் வந்து ஹேவிங்க்கு நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னா அப்போ நீங்க அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணுமே. அந்த இடத்துல உங்ககிட்ட காசு இருக்கு, யூ கேன் ஹெல்ப் இட், யூ கேன் ஹெல்ப் தம், இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு பிகம் த சோர்ஸ் ஆஃப் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒரு சோர்ஸா நீங்க இருக்கணும். ஓகே, லெட்ஸ் டேக் another எக்ஸாம்பிள். லவ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து பாசம் வேணும், எனக்கு ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் வேணும், ஆர் யாருமே என்ன வந்து அன்கண்டிஷனாக லவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு கன்சர்ன் உங்களுக்கு இருந்தாலுமே நீங்க ஆர் யூ அ சோர்ஸ் ஆஃப் லவ்? ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்க பார்ட்னருக்கு, உங்க பேரண்ட்ஸ் நீங்க உங்க லவ் தரீங்களா? நீங்க உங்க பாசத்தை தரீங்களா? என்ன மாதிரி டைப் ஆஃப் லவ் உங்களுக்கு வேணுமோ நீங்க மற்ற பீப்புள் கிட்ட அதை தரீங்களா? எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வேணும், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அப்புறம் அப்போ நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்களா? ஆர் யூ த சோர்ஸ்? இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இல்லை ஒரு ஹெல்த் அப்படின்னா ஹவு கேன் ஐ பி த சோர்ஸ் ஆஃப் மை ஹெல்த்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே வெயிட் லாஸ். இப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்க, நீங்க வந்து ஸ்லிம் ஆகி ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்ற பட்சத்துல மற்ற ஃபேட் பீப்புளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை ஏன் பாரு ஃபேட்டா இருக்கா அவங்க ஜட்ஜ் பண்றீங்களா? என்ன உங்களுக்கு வேணுமோ அதோட சோர்ஸா நீங்க இருக்கீங்களா இல்லையா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இஃப் யூ நாட் பீயிங் த சோர்ஸ், நான் சோர்ஸா இருக்க மாட்டேன், என்ன எனக்கு வேணுமோ அது என்கிட்ட இருந்தே வராதுன்ற பட்சத்துல யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கவே கொடுக்காது. ஓகே, காசு வேணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு பிச்சைக்காரனை பார்க்கும்போது அவருக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்க முடியாத உங்களால மிச்சம் ஹவு கேன் யூ மேனிஃபெஸ்ட் மணி? ஒரு 10 ரூபா 20 ரூபா என்கிட்ட இல்லைன்ற பட்சத்தால நீங்க அதை கடந்து போறீங்க. அது தவிர வேற என்ன ரீசனா இருக்க முடியும்? இதனாலதான் மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் எல்லாருமே சேரிட்டி ஒர்க் அவ்வளோ பண்றாங்க. பிகாஸ் தே நோ திஸ் சீக்ரெட். இந்த சீக்ரெட் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பேரு டைத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் கூட போட்டிருக்கு. டைத்திங், டொனேட்டிங். ஓகே, ஹியூஜ் சங்க் ஆஃப் மணி இந்த மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் டொனேட் பண்றதுக்கான காரணம் தே நோ இட் வில் கம் பேக். அவங்களுக்கு தெரியும் திருப்பி வரதான் போகுது, 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் அதிகமாக வரப்போகுது அப்படின்னு. ஸோ நீங்க எப்படி டொனேட் பண்ண ஆரம்பிக்க போறீங்க? ஓகே, அது அது வந்து இட் டசன்ட் நீட் டு பி லேக்ஸ் ஒரு க்ரோஸ் ஒரு தௌசண்ட்ஸ்ல கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்கன்ற பட்சத்துல உங்களால ஒரு ஒரு பசியில இருக்கிற ஒருத்தரால உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தர முடியாதா? வாட் ஸ்டாப்பிங் யூ? வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் பீயிங் த சோர்ஸ்? சோர்ஸா இருக்கிறதுக்கு என்ன உங்களை தடுக்குது? ஸோ நீங்க எது வேணுமோ யூ ஹாவ் டு கிவ் ஃப்ரீலி.
ஓகே, கிவிங் மட்டும் பத்தாது. ஓகே, நான் வந்து காசு ஒருத்தர் குடுக்குறேன்னா மட்டும் பத்தாது. யூ ஹேவ் டு கிவ் இட் ஃப்ரீலி. அதாவது என்கிட்ட காசு நெறைய இருக்கு. அதனால நான் தரேன். ஸோ யுவர் ஸ்டேட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க யாருக்காவது காசு குடுக்குறீங்க, ரொம்ப ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறீங்க, ஆர் வந்து நீங்க வாட் எவர் இட் மே பி, ஒரு லவ்வா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், நீங்க ஒருத்தர் குடுக்குறீங்கன்னா, குடுத்துட்டா ஐயோ என்கிட்ட குறையுதே, என்கிட்ட போதே அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருந்து நீங்க குடுக்குறீங்கன்னா, அது யூஸே கிடையாது. ஓகே, நீங்க என்ன குடுக்கறதா இருக்கட்டும், உங்களோட பாசத்தை குடுக்கறதா இருக்கட்டும், நீங்க ஒருத்தவங்களுக்கு டைம் குடுக்கறதா இருக்கட்டும். லெட்ஸ் டேக் அனதர் எக்ஸாம்பிள், டைம். ஒருத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அட்டென்ஷன் வேணும், ஒருத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு டைம் வேணும், ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். எனக்கு ஒரு டைம் கொடுத்தா நான் என்னோட பிசினஸ் பிச்சை சொல்லுவேன், எனக்கு டைம் கொடுத்தா வந்து என்னோட ப்ரொபோசலை சொல்லுவேன், அந்த மாதிரி எதுவும் வேணா இருக்கட்டும். இஃப் யூ வாண்ட் டைம் அண்ட் அட்டென்ஷன் ஃப்ரம் சம் ஒன் எல்ஸ், ஆர் யூ கிவிங் டைம் அண்ட் அட்டென்ஷன் டு அதர் பீப்புள் ஹூ வாண்ட் இட் ஃப்ரம் யூ? ஓகே, எப்பவுமே ஒரு சில பேருக்கு உங்களோட டைம், உங்களோட அட்டென்ஷன் தேவைப்படும். அவங்க அந்த மாதிரி கேட்கிற பீப்புளுக்கு நீங்க உங்களோட டைம், உங்களோட அட்டென்ஷனை தரீங்களா? தரலன்னா அப்ப நீங்க யூ டோன்ட் டிசர்வ் இட். நீங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து டைம் அட்டென்ஷன் கேட்கறது ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ எது வாழ்க்கையில வேணும்னாலுமே யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர்செல்ஃப், ஆர் யூ பீயிங் அ சோர்ஸ்? நான் ஒரு சோர்ஸா இருக்கேனா? நான் ஒரு ஒரிஜினேஷன் பாயிண்டா இருக்கேனா? அப்படி இல்லைன்னா தென் திஸ் ஈக்குவேஷன் இஸ் இன்வேலிட். மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. இட்ஸ் 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 யூஸ்லெஸ். ஓகே, ஸோ எதை நீங்க கொடுக்கறதா இருக்கட்டும், அது உங்க டைமா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், எதை நீங்க கொடுக்கறதா இருந்தாலுமே அதை நீங்க ஃப்ரீயா கொடுக்கணும். ஓகே, என்கிட்ட நிறைய இருக்கு, நான் தரேன், வச்சுக்கோ, என்கிட்ட இருக்கு, எனக்கு இன்னும் நிறைய வரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருந்து நீங்க கொடுத்தா மட்டுமே யூ ஆர் பீயிங் அ சோர்ஸ். அப்படி இல்லாம ஃப்ரீலி தூக்கிட்டு இஃப் யூ டூ இட் வித் கில்ட், ஃபியர், வரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்துட்டு நீங்க வந்து கொடுக்குறீங்கன்னா கொடுக்காமே இருக்கலாம். அது இன்னும் மோசமா தான் ஆகும். உங்களோட ஸ்டேட், உங்க ஃப்ரீக்வன்சி இன்னும் அது மோசமா தான் ஆகும். ஸோ சிம்பிளான கேள்வி நீங்க உங்ககிட்ட கேட்டுக்க வேண்டியது ஒண்ணு மட்டுமே. ஆம் ஐ பீயிங் த சோர்ஸ் ஆஃப் வாட் ஐ வாண்ட்? ஓகே, எனக்கு வந்து இவ்வளோ மாத்தியும், எனக்கு 10 லட்சம் சம்பாதிக்கணும், எனக்கு 20 லட்சம் சம்பாதிக்கணும், உன்னால் 100 ரூபாய் ஒருத்தனுக்கு தேவைப்படுற போது கொடுக்க முடியுமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேற்று பிரியாணி வாங்க போயிருந்தேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஈட் பிரியாணி. போயிட்டு இருக்கும்போது யார்கிட்டயுமே இல்லை. என்கிட்ட வந்துட்டு ஒரு வயசானவர் என்கிட்ட வந்துட்டு, நீங்க தான் வந்து இங்க பார்க்க எல்லாரையும், நான் எல்லாரையும் பார்த்தேன், உங்களை பார்த்தது ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது, எனக்கு வந்து ஒரே ஒரு பிரியாணி வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டார். அண்ட் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் லாஸ்ட் 3 வீக்ஸ்ல எனக்கு 3 to 4 டைம்ஸ் வந்துச்சு. யார்கிட்ட வேணும் கேட்டிருக்கலாம், நான் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேராச்சும் இருந்திருப்பாங்க. பட் ஸ்பெசிஃபிக் என்கிட்ட வந்து மக்கள் கேட்குறாங்க, ஏன்னு தெரியல. பட் ஐ தாட் இட் ஓகே, யூனிவர்ஸ் இஸ் டெஸ்டிங் மீ. ஓகே, இவருக்கும் பசியா இருக்கு, சாப்பாடு வாங்கி தரலாமே, வாங்கி கொடுத்தேன். ஸோ வாங்கி கொடுக்கறதுனால வந்து ஐயோ எனக்கு வந்து கோடி கோடியே வரப்போகுது, லட்ச லட்சமும் கொட்ட முடியும், அதெல்லாம் கிடையாது. ஐ எம் பீங் த சோர்ஸ் ஆஃப் வாட் ஐ வாண்ட், அவ்வளோதான். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு, நான் பண்றேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதை நீங்க வாண்டிங் மோட் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா, இதை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு ஓகே ஓகே அப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் பார்க்குற எல்லா ஏழைங்களுக்கும், எல்லா பிச்சைக்காரங்களும் 10 ரூபா கொடுக்க போறேன், 10 ரூபா கொடுத்தா வந்து எனக்கு 1000 ரூபாய் வரும், ஒரு 10,000 ரூபாய் வரும், இந்த மாதிரி கேவலமா சீப் அண்ட் ஆட்டிடியூட்ல பண்ணீங்கன்னா இட் டசன்ட் ஒர்க். ஓகே, இட் ஹாஸ் டு பி ஆத்தென்டிக். சோர்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஆத்தென்டிசிட்டி. ஓகே, யூ ஹேவ் டு பி ஆத்தென்டிக் அபவுட் இட். நீங்க ஃபேக்கா இருக்கீங்கன்னா அது யூனிவர்ஸ்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? யூ கான் லை டு யுவர் செல்ஃப். நீங்க உங்ககிட்டயே உங்க பொய் சொல்லிக்க முடியாது. உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளில ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உள்ளுக்குள்ள நீங்க பொய் சொல்லிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க யாரையுமே ஏமாத்தல, உங்களை தான் நீங்க ஏமாத்துக்கிறீங்க. ஃபைனா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட். ஆம் ஐ பீயிங் த சோர்ஸ்? ஸோ மணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரொமோஷன் வேணுமா இருக்கட்டும், ஒரு ஹையர் பேக்கேஜ் வேணும்னா இருக்கட்டும், ஆர் பிஸ்னஸ் சக்ஸஸ், பிஸ்னஸ் ஸ்கேலிங் இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அதுக்கு ஆர் யூ பீயிங் அ சோர்ஸ்? பீயிங் த சோர்ஸ். இதை வந்து வேற மாதிரி கூட அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க அண்ட் உங்க பிசினஸ் வந்து இன்னும் நல்லா பிக்கப் ஆகும், நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மற்ற பிசினஸஸ்க்கு நீங்க ஒரு நல்ல கஸ்டமரா இருக்கீங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்கன்னா, வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது மெனு கார்டை பாக்குறீங்க, மெனு கார்டை பார்த்துட்டு என்னடா இவன் இவ்வளோ பிரைஸ் விற்கிறான், இவ்வளோ இது விற்கிறான், என்னடா இவன் ரெஸ்டாரண்ட் ஒழுங்கா நடத்துறது இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாம, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயிட்டர் வேற நல்ல சர்வீஸ் கொடுக்குறாரு, அந்த வெயிட்டருக்கு நீங்க டிப் பண்ணாம போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வில் கெட் காம்பவுண்டட்.
இட் வில் கெட் ஆட் அப் டு யுவர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஓனராக இருக்கீங்கன்னா நீங்கள் மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகும்போது நல்ல கஸ்டமராக இருக்கீங்களா? ஓகே, ஆர் நீங்கள் ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் மற்ற ரீட்டைல் ஷாப்ஸ்க்கு போகும்போது நல்ல கஸ்டமராக இருக்கீங்களா? ஓகே, அண்ட் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும், ஒரு ஹையர் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்களா? ஓகே, அண்ட் மற்ற எம்ப்ளாயீஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும், பட் உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்காம மற்றவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா அவங்களுக்காக நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? எவ்ரிதிங் adds up to the source. ஓகே, ஸோ எனக்கு ஒன்று வேணும்னா அது மற்றவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியுமா? அதுதான் இங்கே சிம்பிளான கேள்வி, அது மட்டுமே. ஓகே, எனக்கு ஒன்று வேணும், அதை நான் மற்றவங்க கிட்ட கொடுத்தா ஐ எம் பீயிங் த சோர்ஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ ஹவு கேன் ஐ பி த சோர்ஸ்? மற்றவங்க கிட்ட நான் எப்படி எனக்கு வேணுன்றதை மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஸோ இஃப் யூ கிவ் ஃப்ரீயாக நீங்கள் அதை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்குனால நீங்கள் கொடுக்குறீங்க ஃபுல் மனசோட. இது வந்து பெருசாக இருக்குன்னு அவசியமே இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ லைக் யூ டோன்ட் ஹாவ் டு டூ சம்திங் பிக், பிகாஸ் யூனிவர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, யூனிவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தேர் இஸ் நோ பிக் நோ ஸ்மால். பிக் ஸ்மால்ன்றது ஒரு பொலாரிட்டி. ஓகே, ஆர் இன்னொரு வேர்ட் வந்து டுவாலிட்டி. அண்ட் டுவாலிட்டி வந்து இந்த தேர்ட் டைமென்ஷனல் பிளேன்ல தான் இருக்கு. ஓகே, மென்டல் பிளேன்லலாம் போலாரிட்டி டுவாலிட்டி கிடையாது. ஸோ யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ பிக், தேர் இஸ் நோ ஸ்மால், பிகாஸ் யூனிவர்ஸ் இஸ் இன்ஃபினைட். ஸோ ஒரு இன்ஃபினைட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கம்மி அதிகம் சின்னது பெருசுலாம் யூனிவர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. ₹1 நீங்கள் மனசார கொடுத்தா கூட இட் கவுண்ட்ஸ், இட் ஸ்டில் கவுண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு நிறைய பேர் ஹெல்பிங் டெண்டன்சிஸோட ஒரு ட்ரூவான ஒத்தென்டிக்கான பீப்புள் மட்டும்தான் என்னோட சர்க்கிள்குள்ள வரணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி சோஷியல் சர்க்கிள் தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் ஒரு ட்ரூவான ஒத்தென்டிக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பர்சனாக நீங்கள் இருக்கீங்களா? ஒரு கைண்டான பர்சனாக நீங்கள் இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா கேட்கக்கூடாது, ஆசை வளர்த்தக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பீயிங் த சோர்ஸ். இஃப் யூ ஆர் பீயிங் அ சோர்ஸ் யூ கேன் மேனிஃபெஸ்ட் திங்ஸ் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. என் கம்யூனிட்டி நீங்கள் கீழே கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்பெசிஃபிக் மெடிடேஷன்ஸ், அஃபர்மேஷன் ட்ராக்ஸ், கோர்சஸ், என் கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குற ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கீழே கம்யூனிட்டியில் கொடுத்துருக்கேன். ஐ வாண்ட் மோர் பீப்புள் டு ஜாயின். எல்லோரும் வாங்க, பேசலாம், பழகலாம். லைவ் ஈவெண்ட்ஸ், ஹேங் அவுட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செக் இட் அவுட் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. ஆர் என் கூட 1-on-1 ஒர்க் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கீழே என் புக்கிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ புக் அ கால் வித் மீ அண்ட் வி வில் சி இஃப் வி ஆர் ஃபிட் டு ஒர்க் டுகெதர். And 8 weeks in the program, so it's different from the community. So என் கூட ஒன் ஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கும் கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஆர் இது எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோஸை பாருங்கள், அதுவே தாராளமாகவும் போதும். ஓகேவா? ஸோ yeah, that's it from me. I will see you in another video.